பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். வசதியை விரும்புவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. பாட்டி, இந்த எஸ்ஓ என்ன கிடைச்சிருச்சுன்னு கத்துது? அது எனக்கு எப்படி தெரியும்? யசோதா எப்பவுமே இப்படிதான். எதையாவது எங்கேயாவது வச்சிருவா, அது கிடைக்கலன்னு தேடுவா, அது கிடைச்சிருச்சுன்னா உடனே கிடைச்சிருச்சின்னு சத்தம் போடுவா. அவளுக்கு ஒரு வேலையே இல்ல. யசோ, நீங்க கீழே போங்க. இதை நான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சரி அனு, போங்க போங்க. மருமகளே, உனக்கு ஞாபகம் இருக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பச்சரிசி, உளுந்து, பைத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு முறுக்கு சுத்துவியே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? என்னம்மா இவ்வளவையும் கலந்து ஒரு முறுக்கு தான் சுட்டீங்களா? டேய் என்ன டேய், காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு தான் புத்தி இருக்குன்னு பேசுறியா நீ? நான் என் மருமக முறுக்கு சுட்டத பாராட்டிட்டு இருக்கேன். இல்ல மருமகளே? பாட்டி பாராட்டுங்க பாட்டி. அதுக்குன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி சுட்ட முறுக்க பத்தி பேசணுமா? அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. போடா. ஆமா, உன் பிள்ளைக்கு எதுக்கு எடுத்தாலும் எதுலயாவது சந்தேகம் வரும். அதையெல்லாம் தீர்த்து வச்சிட்டு இருக்க முடியுமா? எப்பமா இவங்க எல்லாம் வந்தாங்க? என்ன எசோ, எப்ப வந்தாங்கன்னு கேக்குறீங்களா இல்ல எதுக்கு வந்தாங்கன்னு கேக்குறீங்களா? எசோ, ஏதோ கிடைச்சிருச்சுன்னு குரல் கொடுத்தல, அப்பவே வந்துட்டோம். மருமகளே, நீ போய் மோங்கைகள்லாம் கழுவிட்டு வந்து. சரி. ரோஜா, நீ போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா போ. சரிங்க பாட்டி. ரோஜா இரு. என்ன சார்? நம்ம ரூமுக்கு போய் உனக்கு வந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வா. டாக்குமெண்ட்? ஓ, போய் எடுத்துட்டு வா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், டாக்குமெண்ட்டை காணோம் சார். அனு போச்சு. மா, பாட்டி திடீர்னு உங்களை உட்கார சொன்னதுக்கு காரணம் தெரியுமா? அதுக்கு காரணம் பாட்டியோட அக்கறை இல்ல. யாரையோ காப்பாத்துறதுக்கு பாட்டி உங்ககிட்ட பாசம் காட்டின மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன நடிப்பு பாட்டி உங்களுது. இவ்ளோ நேரம் நீங்க நல்லா சீரியஸா நடிச்சீங்க, ஆனா இப்போ காமெடி ஆயிட்டீங்க. மருமகளே, அத்தை. பாட்டி, அண்ணன் பேசட்டுமே, அதுக்குள்ள எதுக்கு அம்மாவை சப்போர்ட் கிளிக்கிறீங்க? தள்ளு. அனு, அந்த டாக்குமெண்ட்டை எங்க வச்சிருக்க? எனக்கு தெரியாது. அனு, டாக்குமெண்ட்ஸை கொடுத்துரு, இல்லனா உன் மரியாதை கெட்டு போயிடும். ரோஜா இரு, அவளுக்கு மரியாதை இருந்தா தானே கேடுறதுக்கு. அனு, நீ போய் அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒன்னும் அதை எடுக்கல. இத பாரு அனு, ஏரியாவுல ஏதாவது ஒரு பொருள் திருட்டு போனா முதல்ல அந்த ஏரியாவுல இருக்க திருட்டு பசங்களை தான் தேடுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்ல
இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது நீதானே? ம், போ போய் எடுத்துட்டு வா. அத நான் ஒண்ணும் எடுக்கல. ஏன் மேல எதுக்கு பழி போடுறீங்க? ஓ ஐ see. ரோஜா, நீ போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வா. பக்கெட். ஓ அர்ஜுன், தண்ணி எதுக்கு? ஆ? உங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்கு. குடு. பாட்டி, நான் கோவிலுக்கு போகும்போது பார்த்தேன். டாக்குமெண்ட்ஸ் நான் வச்ச இடத்துலயே தான் இருந்தது. இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் அங்க இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாங்க கோவிலுக்கு போன கேப்ல தான் அது மிஸ் ஆயிருக்க. அதை யாரோ எடுத்திருக்காங்க. இந்த வீட்ல இருந்த 3 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் இத பண்ணிருக்கீங்க. ஏன் 3 பேர்னா, பாலுவ பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். சோ உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த டாக்குமெண்ட்ஸை நிச்சயமா எடுத்திருக்கணும். மருமகளே, அத்தை, உன் புள்ள எனக்கு திருட்டு பட்டம் கட்ட பாக்குறானா? சே இல்ல அத்தை. பாட்டி, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அனு எடுக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களையோ யசோவியோ கை காட்டுறான் தானே அர்த்தம். ஒண்ணுல பாட்டி, இந்த தண்ணியில வந்து கை வைங்க. எதுக்கு? அந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ல ஒரு கெமிக்கல் தடவி இருக்கேன். அதுல கை வச்சவங்க இந்த தண்ணியில கை வச்சா பாம்பு கடிச்ச மாதிரி கை ப்ளூவா மாறிடும். நான் கவரை மட்டும் தான் தொட்டேன், பேப்பரை தொடல. கெமிக்கல்ல பேப்பர்ல மட்டும் தான் தடவுனானா இல்ல கவர்லயும் சேர்த்து தடவுனானான்னு தெரியலையே. பாட்டி, இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையெல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா கைய வைங்க, எல்லாம் ஒரு கணக்குக்கு தானே. டே அர்ஜுன், அத்தை இந்த தண்ணியில எல்லாம் கைய வைக்க வேண்டாம். அர்ஜுன் சார், பாட்டிக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் சார். பாவம், அவங்கள விட்டுருங்க. ஏய், நீ சிபாரிசு பண்ணி என்ன காப்பாத்திக்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்ல. அது எப்பவும் வராது. அத்தை அத்தை இல்ல மருமகளே, உன் பிள்ளைகிட்ட நான் திருடலன்னு நிரூபிக்க வேண்டிய நிலைமையில இருக்க. நீ பேசாம இரு. அத்தை போதுமா? போதும் போதும். போதுமாடா? போதுமா? யசோ, நீ வா. நானுமா அர்ஜுன்? யசோ, பாட்டியவே விடல, நீ என்ன பெரிய. வா வா. வரேன் அர்ஜுன். வெய். இரு பண்றேன். ஒண்ணும் ஆகல, பாரு பாரு. சரி சரி, போதும் போ. ஏ அனு, வா. அனு, ஏன் முறைக்கிற?
சார், அனு தண்ணியில கை வைக்க மாட்டேன்னு சொன்னா ஏசி சந்திரகாந்த மேடம்க்கு ஃபோன் பண்ணுங்க சார். அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நல்லா தண்ணி காட்டுவாங்க. கைய வெளியில எடு. கைய திருப்பி காட்டு. சார், அச்சோ, பாட்டி. கைய பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? பாட்டி, என்ன மாதிரி பசங்க ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படி ஒரு ஃப்ராடை என் தலையில கட்ட பாக்குறீங்க? பாத்தீங்களா பாட்டி? இதுதான் அனு. இவ சாயம் வெளுக்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்ப இவளை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. அனுமா, முறைக்காம போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து அண்ணா கையில கொடு. அட போமா. அஸ்வின், என்ன இது? இப்படிதான் சத்தம் இல்லாம வந்து நிப்பியா? நான் பயந்தே போயிட்டேன். சரி சரி, இப்ப எதுக்கு இங்க வந்த? நீ தானே சொன்ன உங்க அப்பா அம்மாட்ட பேச சொல்லி, அதான் வந்தேன். சொன்னேன். அதுக்காக அவங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்துதான் வரணுமா? அப்போ இல்லையா? அப்போ ரொம்ப ரொம்ப வசதியா போச்சு. அஸ்வின், அவங்க இல்லாதப்ப வந்தது தப்பாயிடும் அஸ்வின். நீ போயிடு. அவங்க வந்த பிறகு வா, இல்லனா நம்மள தப்பா நினைப்பாங்க. நான் ஏதோ உனக்கு போன் பண்ணி உன்னை வர வச்சிருக்கேன்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு போயிடு. இங்க பாரு பூஜா, நம்ம 2 பேருமே தப்பா பிளான் பண்ணல. நான் வரும்போது அவங்க வீட்ல இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? பயப்படணும் அஸ்வின். சில நேரத்துல மத்தவங்களுக்காக நம்ம போக்க மாத்திக்க வேண்டியது இருக்கு. நம்ம மேல தப்பு இல்லனா கூட. ரொம்ப பயப்படாத பூஜா. ஒருவேளை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது வீட்ல சொல்லிடுவோம். மத்தபடி அண்ணா சட்டப்பூர்வமா பதிவு பண்ணிட்டார்ல, அதனால நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதை மறைக்கணுங்கிற அவசியமும் இல்ல. நான் பயப்படல அஸ்வின். அப்பா அம்மாவுக்கு தர மரியாதை இது. இத்தனை வருஷம் என்ன வளர்த்திருக்காங்க, எனக்காக வாழ்ந்திருக்காங்க. அவங்க தியாகத்தை மதிக்காம நம்ம அலட்சியப்படுத்த கூடாது அஸ்வின். நம்மள மீறி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நினைச்சாலே என் அப்பா அம்மா மனசு நொறுங்கி போயிடும். நீ பணக்கார பையனா வளர்ந்தவன் அஸ்வின்.
உன் அப்பா அம்மாவோட பாசத்தை மட்டும்தான் நீ பாத்திருப்ப. ஆனா ஏன் அப்பா அம்மா பட்ட கஷ்டமும் எனக்கு தெரியும். அதனாலதான் எந்த சூழ்நிலையிலயும் அவங்க மனசு புண்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். இன்னொன்னு, அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம போய் வாழற வாழ்க்கை சந்தோஷமா அமையாது அஸ்வின். பெத்தவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும். பூஜா, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு உங்க அப்பா அம்மா கர்வப்படணும். அது அவங்களுக்கும் தெரியும் அஸ்வின். நீயும் நானும் பழகி 1 வருஷம் கூட ஆகல. உனக்கே என்ன பத்தி தெரியும் போது இத்தனை வருஷம் என்ன வளர்த்தவங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? உன் குடும்பத்துல என் அப்பாவை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அதுதான் இப்ப நமக்கு பிரச்சனை. மத்தபடி என் அப்பா அம்மா காதலுக்கெல்லாம் மறுப்பு சொல்றவங்க இல்ல. என் ஆசைதான் அவங்க ஆசைன்னு வாழறவங்க. ஆனா ஒண்ணு அஸ்வின், என் அப்பா அம்மா சம்மதிக்கிற வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணணும். அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு உன் வீட்டு வாசல நான் மிதிக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கோ அஸ்வின். பூஜா, என்ன தைரியம் தானே இல்லாத போது வீட்டுக்கு வந்து என் பொண்ணை பாப்ப ஒண்ணு தள்ளு. ஏண்டா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையாடா? என் குடும்பத்துல வந்து போடா 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 வெளியே. ஓஹோ, நாங்க இல்லாத போது வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை விட சொல்றியா? இவன் மனசு கிடைக்கலன்னு வந்திருக்காமா, அதை புரிஞ்சுக்கோ. பணக்காரோட பையமா, மனசாட்சி எல்லாம் பெருசா கிடையாது. ஏமாந்து போயிடாத. இவன் குடும்பத்துல நிறைய காசு பணம் இருக்குமா, நமக்கு மானம் ஒண்ணுதான் இருக்கு, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. இல்லப்பா, இவரு உங்களை பார்க்கதான் வந்தாரு. இவர் வரும்போது நீங்க இல்ல. இவர் மேல தப்பு இல்லப்பா. ஏய், என்னடி பேசுற நீ? எங்களை பார்க்க வரவன் நாங்க இருக்கோமா இல்லையான்னு போன் பண்ணி கேட்டுட்டு வரது இல்லையா? நீ சொல்றத நம்ப சொல்றியா? பிரேமா, பேசாம இரு. இவன் நம்ம பொண்ணு மனசை நல்லா கெடுத்து வச்சிருக்கான். அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு. நல்லா இருந்த பொண்ணு மனசை வந்து கெடுத்ததே வந்தா. நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் இப்படி அழ வைக்கிற? இத பாரு, என் பொண்ணு விட்டுரு. உன் பணக்கார விளையாட்டுல அவளை இழுத்து விட்டுறாத. முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் பேசலாமா? நான் உங்களோட பேசுறதுக்கு தான் வந்தேன். போன் பண்ணிட்டு வந்திருக்கணும். அது வேணா என்னோட தப்பா இருந்திருக்கலாம். ஆனா நான் வந்த நோக்கத்துல எந்த தப்பும் இல்ல. அதுவும் இப்பதான் வந்தேன். அதுலயும் உங்க பொண்ணு என்கிட்ட அப்பா அம்மா இல்லாத நேரத்துல வரது தப்பு, போயிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு தான் பெத்து வச்சிருக்கீங்க. எங்களுக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவளுக்கு கள்ள கபடம் தெரியாது. அப்படிதான் நாங்க வளர்த்திருக்கோம். நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அப்படித்தான் உங்க பொண்ணு இப்ப வரைக்கும் இருக்கா. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்க சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கிறதுனாலதான் நான் உங்க பொண்ணைய லவ் பண்ணேன். ஆனா உனக்கு எந்த குவாலிஃபிகேஷன் இல்லையா? அதான் இங்க பிரச்சனை. என் பொண்ணு அவன் குடும்பத்துக்கு அனுப்பிச்சு வச்சா காலம் போற அவங்க பாட்டிக்கு அவன் குடும்பத்துக்கு அடிமையா தான் இருக்கணும். கண்ணை துடிச்சு நிக்கிறதுக்கு தான் அவளுக்கு நேரம் சரியா இருக்கும். என் அண்ணி சுதந்திரமா சந்தோஷமா தானே இருக்காங்க. என் அண்ணன் அவங்கள நல்லா வச்சு பாத்துக்கிற மாதிரி நானும் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவேன். என் குடும்பத்துல எந்த புருஷன் பொண்டாட்டியும் பிரிஞ்சு வாழ்ந்ததா வரலாறே இல்ல. எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. கரெக்ட். நீ சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன். உங்க அண்ணா அவன் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கலான்னு சொன்னியே. உன் அண்ணா ஒரு லாயர். குடும்ப பிசினஸ் தலையிடாம தனியா போய் பிசினஸ் பண்றான். பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிறான். அதனால அவன் பொண்டாட்டி யாரும் அடிமைப்படுத்த முடியல. ஆனா உன்னாலும் என்ன? ஏன் அங்கிள், எனக்கு என்ன குறை? என் அங்கிள் கூப்பிட்டா நிறுத்து. உன் அண்ணா ஒரு வக்கீல், தனியா சம்பாதிக்கிறான். உனக்கோட குடும்பத்துல தனியா என்ன இருக்கு? 2 கம்பெனியோட பொறுப்பை என்கிட்ட தான் இருக்கு அங்கிள். இருந்தா பொறுப்பு இருக்கலாம். உன் பேர்ல என்ன இருக்கு? சொல்லுப்பா, உன் பேர்ல இண்டிவிஜுவலா என்ன இருக்கு? நான் வேற, என்னோட குடும்பம் வேறன்னு இல்லையே. நீ இப்படி பேசலாம், ஆனா உன் குடும்பம் அப்படி ஒண்ணு பார்க்காது. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஏன் என் குடும்பத்துல எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு எதுவும் தரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லாம் தருவாங்க. எப்ப தெரியுமா? அவங்க சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணி நீ ஒத்துக்கிட்டா, உன்னை விட பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து உனக்கு சம்பந்தம் பேசுவாங்க. அவங்க கை காட்டுற பொண்ணுக்கு நீ தாலியை கட்டிட்டா எதிர்காலத்துல அவ சொத்தெல்லாம் உனக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா என் பொண்ண கல்யாணம் படிக்கன்னு போய் சொல்லி பாரு, என்ன நடக்கும் தெரியுமா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி. பூஜா, அப்பா பேசிட்டு இருக்கார்ல, நடுவுல பேசுறது என்ன பழக்கம்? எங்க கத்துக்கிட்ட இந்த கெட்ட பழக்கத்தை? அஸ்வின், நீ பெரிய பணக்கார வீட்டு பையனா வளர்ந்துட்ட. அதை மீறி உன்னால வெளியே வர முடியாது. உனக்கு அந்த வாழ்க்கை தான் சரி. அத போய் வாழ்ந்துக்கோ.
அதுக்கும் பூஜாவை கல்யாணம் பண்ண போறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கே, சம்பந்தம் இருக்கே. எல்லாம் யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீ பூஜாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என் பொண்ணை அந்த வீட்டு உள்ளே சேர்க்க மாட்டாங்க, வெளியே துரத்திடுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா நானும் உங்க பொண்ணு கூட சேர்ந்து வெளியே வந்துருவேன். வந்து என்ன பண்ணுவ? உன் பேர்ல வீடு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, சொத்து இருக்கா, என்ன இருக்கு உன் பேர்ல சொல்லு. சரி போகட்டும், ஒரு சின்ன இடம் அது கூட உன் பேர்ல இல்லையே. ஒரு சின்ன இடமாவது உனக்கு சொந்தமா இருந்தா கூட சரி போகட்டும், ஒரு ஓலை குடிசையை போட்டு என் பொண்ணை காப்பாத்துவான்னு நம்பலாம், திருப்தி படலாம். உன் பேர்ல அது கூட இல்லையேப்பா. அப்பா நாங்க 2 பேருமே படிச்சிருக்கோம். யார் சொத்தையும் எதிர்பார்த்து நாங்க இல்லப்பா. அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் சராசரி குடும்பத்துக்கு ஓகேமா, ஆனா உன்னை வாய விட மாட்டாங்களே. புள்ள தனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, புருஷோத்த பொண்ணு கிடைக்கூடாதுன்னு நினைப்பாங்களே. பணக்கார ஜாதிமா, அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது, புரியுதா? நான் உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்குவேன் அங்கிள். எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். அதான் எப்படின்னு கேக்குறேன். நீயே அந்த குடும்பத்தை நம்பி இருக்க, அவங்க பார்த்துதான் உனக்கு கொடுத்தாதான் உண்டு. உங்க அண்ணாபுரி அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சொந்த பிள்ளை கிட்டயும் அவங்க மேல விசுவாசமா இருக்கிற மருமக கிட்டயுமே அதிகாரத்தை காட்டுவாங்க. இது என் வீடு என் வீடு மாசத்துக்கு 2 வாட்டி சொல்லி காட்டுவாங்க. அங்க இருந்திருக்கேன், இதெல்லாம் நல்லா தெரியும். நல்ல மருமக கல்பனாக்கே இந்த கதின்னா என் பொண்ணெல்லாம் அவங்க எப்படி வாய விடுவாங்க சொல்லு? அவங்கள நம்பி நான் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கல, என்ன நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. புரியுது புரியுது, எனக்கு எல்லாம் புரியுது. நீ ஒண்ணு புதுசா புரிய வைக்க வேண்டாம். எல்லாம் புரிஞ்சதால தான் பேசிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல என் பொண்ணு வாழ முடியாது, வாழ விட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா கருணை